சட்டிச்சோறு, திருவிழா சாப்பாடு, ரொட்டி சனை, ஆட்டுக்கறி என விதவிதமான உணவுகளை ருசிக்க வேண்டுமா? வாருங்கள். தலைநகரை மையமாக கொண்டு தொடக்கப்பட்டு பிரபலமாக விளங்கி வரும் காரசாரம் உணவகம் தனது 14வது கிளை உணவகமாக இங்குள்ள ஜொரு அப்டோ சிட்டியில் வரும் நவம்பர் 4ஆம் நாள் சனிக்கிழமையன்று மாலை 6 மணிக்கு ம.இ.க. தேசிய துணைத் தலைவர் மாண்புமிகு தத்தோசி மு. சரவணன் அவர்களின் சிறப்பு வருகையில் அதிகாரப்பூர்வமாக திறப்பு விழா காணவிருக்கிறது. பினாங்கில் அமையும் முதல் உணவகமாக இந்த காரசாரம் உணவகம் அமைகிறது. இவ்வுணவகத்தை மிட்டாஸ் ஹோல்டிங் நிறுவனம் தனது பொறுப்பில் ஏற்று நடத்துகிறது. இதன் உரிமையாளரான தத்தோசி விக்னேஸ்வரன் அவர்களின் தலைமையில் பெரும் பொருட்செலவில் பிரமாண்டமான வடிவமைப்பில் இவ்வுணவகம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் முன்னோட்டமாக இன்று காலையில் இங்குள்ள அவ்டோ சிட்டி வரிசையில் உள்ள இவ்வுணவகத்தில் தத்தோசி விக்னேஸ்வரன் அணிகலா இணையர் மேற்கொண்ட கிரக பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இப்பூஜையை அருள்மிகு செய்ய மீனாட்சி அம்மன் தேவஸ்தான பிரதான தலைமை குருக்கள் சிவஸ்ரீ முத்துக்குமார் சிவச்சாரியார் மேற்கொண்டு சிறப்பித்தார். மிட்டாஸ் ஹோல்டிங் நிறுவனம் பல துறைகளில் குறிப்பாக தங்க வணிகம், போக்குவரத்து, மறுசுழற்சி, வேஸ்டிரோ காபே போன்ற துறைகளில் தடம் பதித்து பரிணாம வளர்ச்சி பெற்று வருகின்றது. மிட்டாஸ் ஹோல்டிங் நிறுவனம் தற்போது முதலாக காரசாரம் எனும் உணவகத் துறையிலும் கால் தடம் பதிக்க முன்வந்துள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இதனிடையே வரும் நவம்பர் 4 நாள் நடைபெறவிருக்கும் உணவக திறப்பு விழாவிற்கு தத்தோசி மு. சரவணன் அவர்கள் வருகை தந்து சிறப்பிக்கவுள்ளார் எனவும் அழைக்கப்பட்ட பிரமுகர்கள் தவறாது வருகை தந்து விழாவை சிறப்பிக்கும்படி தத்தோசி விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார். சட்டிச்சோறு, திருவிழா சாப்பாடு, ரொட்டி சனை, ஆட்டுக்கறி என விதவிதமான உணவுகளை ருசிக்க வேண்டுமா? வாருங்கள்.